ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு கோதுமையில் புட்டு செய்யலாம். இதுக்கு இந்த சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு 2 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு செய்கிறது ஒரு 2 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம புட்டுக்கு மாவு பெசருவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை புட்டுக்கு மாவு பெசரிக்கணும். பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த விரல்களில் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் புட்டுக்கு நம்ம பெசரி விடணும் மாவை. தண்ணி உங்களுக்கு அந்த மாவை நீங்கள் இப்படி கையில் எடுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு கொழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்ந்து போகாமல் கொழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரே தடவையாக தெளிச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும் போது இப்படி உடையக்கூடாது. உடையாமல் அப்படியே உங்களுக்கு ஒரு கொழக்கட்டை ஷேப்புக்கு உங்களுக்கு பிடிக்க வரணும். அந்த பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நம்ம பெசரும் போது உங்களுக்கு சின்ன சின்ன பீஸு அப்புறம் பெருசு அப்படி ஒரு மாதிரி ஈவனாக இல்லாமல் அப்படி தான் வரும். பரவாயில்ல, நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டோம்னாக்கா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனான ஷேப்பில் அதாவது புட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரே மாதிரியான பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விட்டுக்கோங்க. மாவு இப்படி கையில் எடுத்து பிடிச்சு பாருங்கள். கொழக்கட்டை மாதிரி உங்களுக்கு பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த அளவு வரைக்கும் தண்ணி தெளித்தாதான் உங்களுக்கு நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் பிடிக்காமல் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு புட்டு. இப்போது இதை ஒரே மாதிரி ஈவனாக பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கோதுமை மாவு நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார் தேங்காய் துருவி இருக்கேன் ஏற்கனவே, அதே மிக்ஸி ஜாரில் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் இப்படி மிக்ஸியை ஒரு சுற்று லைட்டாக அப்படி சுற்றி எடுத்திங்கனாக்க உங்களுக்கு நல்லா பொலபொலன்னு வந்துடும் புட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பெசரும் போது கட்டி கட்டியாக இருக்குங்கிறத பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. மிக்சியில் ஒரு திருப்பு மட்டும் அப்படி திருப்பி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலபொலன்னு உங்களுக்கு புட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம புட்டு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு அந்த துணியை ஈரம் பண்ண வேண்டாம். ஈரம் பண்ணாமல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போது அந்த துணியில் கொஞ்சம் கூட புட்டு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் ஈர துணியில் போட்டால் அந்த மாவு பாதி மாவு அதிலேயே ஒட்டிக்கும். ஈரம் பண்ணாமல் அந்த இட்லி பிளேட்டில் அந்த துணியை வச்சுட்டு, இட்லி துணியை வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டு மாவு இப்படி பரவலாக போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இது கூட தேங்காய் நான் மிக்சியில் போட்டு ஏற்கனவே துருவின மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இல்லை வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா 2-3 லேயராக கூட, ஒரு லேயர் இந்த மாவு, அப்புறம் ஒரு லேயர் தேங்காய் துருவல், அப்புறம் அதுக்கு மேலே மாவு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சமான அளவில் செய்கிறதுனால நான் மேலே மட்டும் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து வேக வைக்கும் போது நல்ல கமகமன்னு வாசனையாக நம்மளுடைய புட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம அப்படியே இந்த இட்லி பிளேட்டை எடுத்து இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் இதை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றிலும் அப்படியே இந்த துணியை இப்படி மூடி வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்மளுடைய புட்டு. நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மேலே இதே மாதிரி இன்னொரு பெரிய சைஸ் துணியை போட்டு மூடி கவர் பண்ணலாம். இப்போ இந்த துணி பிரியாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு சின்ன பிளேட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா நல்லா கமன்னு வாசனையாக புட்டு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வீடு முழுக்க வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புட்டு மாவு வேகும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு புட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுடைய புட்டு. அதே சமயம் தொண்டையை பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம துணியில் கொஞ்சம் கூட அந்த புட்டு மாவு ஒட்டவே இல்லை. ஈரம் பண்ண துணி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரையான துணி போட்டு வேக வச்சிங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுக்கப்புறமா இது நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு தடவை இப்படி உதுத்து விட்டுக்கோங்க.
இதுக்கு உங்களுக்கு இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜீனி பிடிக்கும், சர்க்கரை ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது பிடிக்கும்னா நீங்கள் அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. ஜீனி சேர்த்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது சேர்த்தாலும் புட்டு சூடாக இருக்கும் போதே சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த சூட்டுக்கு இலக்கம் கொடுத்து நல்லா ஒன்று கலந்து வந்துடும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுட சுட சூப்பராக சாஃப்டான, அதே சமயம் நல்லா உதிரியான கோதுமை மாவில் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கும் செய்யலாம், இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.